குட் மார்னிங். ஸோ நம்மளோட 15 minutes 15 கொஸ்டின் செஷன்ல அடுத்து பார்ட் 5. ஸோ இன்னைக்கு 15 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். 20 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானம் 1400 நபர்கள் முறை பயணம் செய்ய ஆகும். ஸோ அப்போ 20 பேர் 250 பேர் ஆகும். ஸோ சாரி 250 பேர் வந்து 2 முறை பயணம் செய்வாங்க. அப்போ 2500 பேர் 20 முறை கரெக்டா? 250 2னா 2280 2னா 2500 20. ஸோ அப்போ 1400 அதில் பாதி தானே. ஸோ அப்போ 10. ஸோ 10 முறை பயணம் செய்யும். ஒரு விவசாயியிடம் 144 வாத்துக்களுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துக்களை விற்று விட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவுகள் மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஸோ 144 வாத்து இருந்தது அவர்கிட்ட. அது வந்து 28 நாட்களுக்கு தேவையான உணவு இருந்தது. அதில் அவர் எத்தனை வித்துட்டாரு? 32 வாத்து வித்துட்டாரு. அப்போ மீதி இருக்கிற வாத்து 112 வாத்து தானே. கரெக்டா? ஸோ 112 வாத்து இருக்கு. ஸோ அது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கேன்சல் பண்ண வேண்டியது தான். ஸோ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 4. இதை கேன்சல் பண்ணால் ஆல்மோஸ்ட் நமக்கு 32. 32னா 4 இங்கே 4 கிடைக்குமா? கரெக்டா? ஸோ அடுத்து 4ஆல் பண்ணோம்னா 36. ஸோ ஆன்சர் வந்து x = 36. ஓகே, 4ஆல் கேன்சல் பண்ணால் 36. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் x³ + 1 x² + 1 -1 அடுத்து x + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? இந்த x³ இதை இந்த ஃபார்முலாஸை மட்டும் தெரிஞ்சுட்டு அதை மட்டும் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ x³ + 1³ அப்படின்னா என்ன வரும்? ஸோ அது ஃபார்முலா வந்து இதோட ஃபார்மெட் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா a³ + b³ ஃபார்மெட்டில் இருக்குது. சரி, அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா a + b × a² + b² - ab. ஓகேவா? ஸோ அப்போ என்னது? x + 1 x² + 1² - x. ஆல்மோஸ்ட் இந்த இருக்கா, இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு இல்லையா? ஓகே, ஸோ அடுத்து x² - 1 வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? x² - 1². அது வந்து a² - b² இருக்கா? அப்போ a + b x + 1 x - 1. ஸோ அடுத்து என்னது? x + 1 ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். எல்சிஎம்னா என்னது? எல்சிஎம்னா என்ன இருக்கிறது? எல்லாத்துல இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அப்போ எல்லாத்துலேயும் இருக்கிறத எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். இந்த டேர்முக்கு பதில் ஸ்கொயர்ஸ் பெரிய டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அடுத்து -1 எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் x + 1 ஹோல் ஸ்கொயர் x - 1 x² - x + 1. அடுத்து இரு எண்களின் மீப்போவா 8 எனில் பின்வரும் எண்களில் எது அவ்விரு எண்களின் மீப்போவாக இருக்க முடியாது? ஸோ இதோட மல்டிபிள்ஸாக தான் இருக்க முடியும். கரெக்டா? 8ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்க முடியும். ஸோ எது இருக்க முடியாது? 24 இருக்கலாம், 48 இருக்கலாம், 56 இருக்கலாம். ஏன்னா 8 6 are 48. அடுத்து 8 9 are 56. 8 6 8 7 are 56. 8 3 are 24. அப்போ 60 தான் ஆன்சர். 60 தான் இருக்க முடியாது. மீப்பெரு பொது வகு எண். ஸோ 16 24. ஸோ இந்த 16 24 கண்டுபிடிச்சாலே ஆல்மோஸ்ட் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே வேற வேற இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு மீப்போவா கண்டுபிடிச்சிங்கன்னா என்னது? 16க்கு வந்து என்ன வரும்? 2 8 இங்கே 2 4. ஸோ 8 4 கரெக்டாக 8 3. அப்போ மீப்போவா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது 8 தான். ஸோ 8xy². ஓகே, ஸோ மீப்போவா கண்டுபிடிக்கணும் என்னது? ரெண்டுலேயும் காமனாக இருக்கணும், சின்ன வேல்யூவாக இருக்கணும். ஸோ அப்போ ரெண்டில் காமனாக எக்ஸ் இருக்குது, ஒய்க்கு காமனாக இருக்குன்னா y² இருக்குது. ஓகே, ஸோ காமனாக இருக்கணும். அப்போ 8xy². ரைட். அடுத்து 396 504 636 மீப்போவா காண்க. சரியா? ஸோ இதில் மீப்போவா காண்றது அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் எப்பயும் போல் டானா போட்டுக்கலாம். ஸோ இல்லை இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 3 2s are 6. ஸோ 4 3s are 12. அடுத்து என்னது? 8 3s are 24. ஸோ இந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? லாஸ்ட் 3 டிஜிட்டை 8ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். லாஸ்ட் 8 டிஜிட் ஆகுதான்னு பாருங்க. ஸோ இது ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டா? பட் ஆனால் 4ஆல் ஆகுது, 3ஆலையும் ஆகுது, 2ஆலையும் ஆகுது. அப்போ 4ஆலையும் 3ஆலையும் 2ஆலையும் ஆகுதுன்னா 12ஆல தான் ஆகும். ஓகே, ஏன்னா 4ஆல் ஆகுது இல்லையா? இங்கே 6 வந்து 4ஆல் ஆகலைல்ல. 6ல் வந்து என்ன இருக்கு? 3யும் 2ம் தான் இருக்கு. இந்த ரெண்டாலையும் டிவிசிபிள் ஆகும். பட் ஆனால் 12 வந்து 4ஆலையும் இருக்கு, 3ஆலையும் இருக்கு. ஸோ 4ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 3ஆலையும். 4ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னா லாஸ்ட் 2 டிஜிட் செக் பண்ணால் போதும்.
ஸோ பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எல்சிஎம் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க. பட் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வேகமாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் 20 எண்ணிக்கைகளும் அடுத்த மொத்தம் இது அப்படியே ஸ்கூல் புக்ஸ் இருக்கிற சம். சரியா, ஸ்கூல் புக்ஸ் இருக்கிற சம் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 20 ஒவ்வொரு வரிசையிலையும் ரெண்டு ரெண்டு சீட்ஸ் கூடுது. ஸோ 22. ஸோ லாஸ்ட் எத்தனை வரிசை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எண் வந்து 30 வரிசைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ டோட்டலாக இருக்கிறது எண் வந்து 30வது வரிசை, ஏ வந்து 20, டி வந்து எவ்வளவு 2. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் 2 சீட்ஸ் கூடுது. சரியா, அப்போ எப்பயும் போல எல் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ என்ன நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எல் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 20 a plus 29 ஆஃப், ஸோ 30 minus 1 29. ஸோ d வந்து 2. ஸோ 20 plus 58. ஸோ ஆன்சர் வந்து 78. ஸோ அடுத்து 1 cube plus 2 cube plus 3 cubes equal to plus n cube equal to 8 to 81. ஸோ 8000 to 81. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ n into n plus 1 by 2 the whole square. அதுவே இதுக்கு என்ன ஃபார்முலா, n இன்ட்டு என் பிளஸ் 1 பை 2. சரியா, ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கு, அப்போ இங்கே என்னது, இங்கே ஸ்கொயர் இல்லை, அவ்வளோதான் ஆன்சர். அப்போ 8281 ரூட்டில் போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும், 91 இன்ட்டு 91. ஸோ ஆன்சர் 91. இரண்டு சீரான பகைடைகளை முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. சரியா, ஸோ பகடை வந்து ஒரே நேரத்தில் உருட்டுறாங்க. ரெண்டு பகடைகளிலும் ஒரே மதிப்பு. ஸோ பகடையில் எவ்வளோ இருக்கு, 6 பக்கங்கள் இருக்கு. ரெண்டு பகடையிலும் 6 பக்கங்கள் இருக்கு. ஸோ 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6. அதே மாதிரி 2 1 3 1 4 1 5 1 6 1. ஸோ இப்போ நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும்னா 2 2 கிடைக்கும், 3 3 கிடைக்கும், 4 4 கிடைக்கும், 5 5 கிடைக்கும், 6 6 கிடைக்கும். ஸோ அப்போ எத்தனை வாய்ப்புகள் இருக்கு, ஒரே மாதிரியான முகமதிப்பு கிடைக்கிறதுக்கு நமக்கு 6 வாய்ப்புகள் இருக்கு. 1 2 3 6 வாய்ப்புகள். சரியா, ஓகே. நெக்ஸ்ட், ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். ஸோ பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும் ஏயும் சியும் சேர்ந்து, அப்ப ஏ வந்து 12 மணி நேரத்துல முடிக்கிறாரு, பி பிளஸ் சி வந்து எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாங்க, பியும் சியும் 3 மணி நேரத்துல முடிக்கிறாங்க. அடுத்து ஏ பிளஸ் சி 6 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்துட வேண்டியதான். எல்சிஎம் எடுத்தா என்னது, மொத்தம் டோட்டலாக 12 ஒர்க்கு. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு 1, பியும் சியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ப்பாங்க, 4 ஒர்க்ஸ் பார்ப்பாங்க, ஏயும் சியும் ஒரு நாளைக்கு 2 ஒர்க்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஏ இங்கே நமக்கு ஒரு எஃபிஷியன்சின்னு கொடுத்துட்டா, அப்போ சியோட எஃபிஷியன்சி என்னவா தான் இருக்கும், ஏயும் சியும் சேர்ந்து 2னா சியோட எஃபிஷியன்சியும் 1 தான். அப்போ சியோட எஃபிஷியன்சியும் சி 12 நாளில் அந்த வேலையை முடிப்பார். ஸோ சியோட எஃபிஷியன்சி 1ன்னு கண்டுபிடிச்சிட்டா, பியோட எஃபிஷியன்சி என்னது, 4ல மைனஸ் பண்ணா பியோட எஃபிஷியன்சி 3. ஸோ அப்போ பி வந்து 4 நாள் 4 ஹவர்ஸை முடிப்பாரு, 4 ஹவர்ஸ். பியோட எஃபிஷியன்சி 3. எப்படி அந்த எஃபிஷியன்சி வந்துன்னா, பிசி இஸ் ஈக்குவல் டு பிசியோட எஃபிஷியன்சி 4 4 மைனஸ் சியோட எஃபிஷியன்சி 1. ஸோ 4 மைனஸ் 1 பியோட எஃபிஷியன்சி 3. ஸோ ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பார்த்தா 12 ஒர்க்ஸ் எவ்வளோ நாள் முடிப்பார், 4 நாள் முடிப்பாரு. நெக்ஸ்ட், 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கிறார்கள் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் உழுது முடிப்பார்கள். ஸோ 10 பேர் 21 நாள், ஸோ 14 பேர் எவ்வளோ நாள்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணலாமா, இங்கே என்னது 3, இங்கே 2வா. ஸோ அப்போ இங்கே பண்ணால் இன்னும் ஒரு 2ஆல் பண்ணோம்னா 5. ஸோ 15 டேஸ். 15 டேஸா, 15 டேஸ் கரெக்ட் தான். ஸோ சம் என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை நாட்கள் முன்னதாக உழுது முடிப்பார்கள். ஸோ அவர் வந்து 20 நாட்களில் முடிக்கிறாங்க, இவங்க 15 டேஸில் எக்ஸ் வந்து 15 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ 6 நாளைக்கு முன்னதாக முடிக்கிறாங்க. அவர் 21லேருந்து 6 நாள் முன்னாடி முடிக்கிறாங்க. ஸோ 6 டேஸ். ஓகே. ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பளவு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் 2 மடங்கு. ஸோ அரைக்கோளத்தின் பரப்பளவு என்னது, 3/r². என்ன சொல்றாங்க, அரைக்கோளத்தின் மொத்த பரப்பளவு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்கு ஆகும். ஸோ ஆரத்தின் வர்க்கத்தின் 3 மடங்கு. கூம்பின் அடிப்புற ஆரம் 3 மடங்காகவும் அதன் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் அதன் கன அளவு என்ன. ஸோ கூம்பின்
கன அளவு என்னது 1/3/r²h. ஸோ அதை அப்போ 1/3 இதெல்லாம் மாறிலாம் தூக்கிட வேண்டியதான். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் தூக்கிட வேண்டியதான். சரியா? ஸோ ஆர் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆர் வந்து எத்தனை மடங்கு மாறி இருக்கு, ஆர் வந்து 3 மடங்கு. ஹச் வந்து எத்தனை மடங்கு, ஹச் வந்து 2 மடங்கு. ஸோ அப்போ 9r² இன்ட்டு 2h. ஸோ 18r²h. ஸோ 18 மடங்கா மாறி இருக்கு. ஓகே, ஸோ 20,000க்கு 15% ஆண்டு வட்டி வீதத்தில் ரெண்டு ரெண்டு 1/3 ஆண்டுகள். ஸோ 1/3னா 4 மாதங்கள். ஆண்டுக்கு கூட்டு வட்டியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எப்பயும் போல 2 இயர்ஸ் இருக்கிறதுனாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம், 2-1 மெத்தட்லேயே போட்டுக்கோங்க. 2-1 மெத்தடில் போட்டு கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 20,000 அதுலேருந்து எவ்வளவு, 15%லேயே ஆனுவலுக்கு. ஸோ 15%. ஸோ 10%னா எவ்வளவு, 2,000. 5%னா 1000. ஸோ அப்போ 3,000. கரெக்டா? அடுத்து 10%னா 300, 15%, 5%னா 150. ஸோ 450. 2-1. இதுக்கும் 15% தான் கண்டுபிடிக்கணும். சரியா? 2-1. ஸோ பண்ணீங்கன்னா 6,000. அடுத்து 450. இது வந்து 2 வருஷத்துக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. 6,450ங்கிறது 2 வருஷத்துக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 20,000த்துக்கு கடைசி அந்த கால் வருஷம் 4 மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 15% 4 மாசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 5 5 5. ஸோ முதல் நாள், 2வது நாள், 3வது நாள். ஸோ 12 மாசம் வந்துருச்சா? ஸோ இப்போ 5%. அப்போ 5% அந்த 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 1/4க்கு வந்து 4 மாசத்துக்கு 5% மட்டும் நீ கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ 20,000த்துல 5%ங்கிறது 1000. இந்த 6,450ல 5% கண்டுபிடிக்கணும். ஸோ 10%ங்கிறது 645. ஸோ அப்போ 5%னா என்னது, 322 வரும். 322.5 வரும். கரெக்டா? ஸோ 322.5. ஸோ ஆன்சர் 52777. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து 7725. ஓகே, 2.5. புரிஞ்சா? ஸோ முதல் 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருங்க. முதல் 2 வருஷத்துக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க ஆல்மோஸ்ட். சரியா? 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சு உங்களுக்கு 6,450 வந்துருச்சு கூட்டு வட்டி இல்லையா? ஸோ அப்போ 3வது வருஷம் நீங்க கண்டுபிடிக்கும் பொழுது 4 மாசத்துக்கு தான் கண்டுபிடிக்கணும். அந்த 4 மாசத்துக்கு தான் 4 மாதம். ஏன்னா 1/3ங்கிறது 4 months, 12/3ங்கிறது 4 month தானே. அப்போ 4 monthனா இந்த 15ஐயும் 15/3ன்னு போட்டுக்க வேண்டியதான். 15ன்னு போட்டிங்கன்னா 5 மாசம். ஸோ 5% தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 5% மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 20,000த்துக்கு 5% எவ்வளவு, 1000. அடுத்து இந்த 6,450 இருக்கு இல்லையா, அதுல 5% பார்க்கணும். அதுல 5% பார்க்கும்போது 3,222.5. ஸோ 3,202.5. ஓகே, ஸோ ஃபைனலா 1322.5. இதை அப்படியே இதுல பிளஸ் பண்ணிட வேண்டியதான். 6,625. ஏன்னா இங்க 2 வருஷம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, இது 1/3 அந்த 4 மாசத்துக்கு. ஸோ பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,772.5 கிடைக்கும். ஓகே, ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4%. ஸோ ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அந்த அசலானது என்ன? ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ இது புது மெத்தட் தான், நம்ம இது வரைக்கும் இந்த சம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இதுல யூடியூப்ல. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ கூட்டு வட்டி, கூட்டு வட்டியில 4%. 4%னா என்னது, 4/100. கரெக்டா? ஸோ இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும், 1/25. இந்த 25ங்கிறது பிரின்சிபல், இந்த 1ங்கிறது என்னது நமக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்ப Pங்கிறது 25, ஏங்கிறது 26. ஏன்னா பிரின்சிபல்ல இருந்து 1 ரூபா கூட இருக்கு. கரெக்டா? ஸோ அப்ப 2 வருஷம் அப்படின்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான். 2 வருஷம்னா 25 × 25, 5ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன சொல்லியிருக்கேன், 25/25. எந்த 5ஆல இருந்தாலும் இங்க 25 தான் வரும். 2க்கு 2ம் 2ஆ இருந்ததுன்னா 2க்கு அடுத்த நம்பர் 3, 3 2s are 6. ஸோ 625. ஸோ அப்போ 625. 26 × 26க்கு என்ன வரும், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். 25, 26, 30² வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? 676. ஓகே, ஸோ ஃபைனலா இப்ப இதுதான், இந்த அமௌண்ட் தான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 6,676ங்கிறது தான் 2028. ஸோ இன்ட்டு 3 போட்டா நமக்கு 2028 கிடைச்சிரும். அதே மாதிரி இங்க இன்ட்டு 3 போட்டீங்கன்னா நமக்கு 1875 கிடைச்சிரும்.
ரெண்டையுமே நீங்கள் ரிலேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ வித்தின் வேகமாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ டுடே கிளாஸஸ் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இதில் எது உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது சம்மந்தமாக நம்ம டாபிக் செஷனில் அந்த சம்ஸ் மட்டும் ஒரு 10 சம்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.